இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமாகவே இருப்போம். ஏன்னு சொன்னா நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். சொன்னது யாரு? நெகேமியா. தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? அர்தசஷ்டா ராஜா, பாபிலோனின் ராஜாவினுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும், அதனால என் காரியம் சித்தியாகுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். என் காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனிதனுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த ஜெபம் ஒரு முக்கியமான ஜெபம். எங்க போனாலும் காரிய சித்தி இருந்தால்தான் நம்ம வெற்றி எடுக்க முடியும் இல்லையா? இந்த நாட்கள்ல பொல்லாத பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ரொம்ப போராடுறான். அவங்களுடைய காரியங்களை தடை உண்டு பண்ணிடணும், அல்லது கடைசி நேரம் வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்கு கையை நீட்டும் போது அந்த ஃப்ரூட் கனியை தட்டி பறிச்சிடணும். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பிசாசு ரொம்ப கவனமா இருக்கிறான். அப்ப இந்த ஜெபம் நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஜெபமா இருக்கிறது பாருங்கள். தேவரீர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். நாமும் கூட இப்படியாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, எனக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் உங்களோடு கூட இந்த ஜெபத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். பிரியமானவர்களே, யாபேசின் ஜெபம் ரொம்ப பிரபலமான ஒரு ஜெபம் அல்லவா? அதே போல நெகேமியாவினுடைய இந்த ஜெபம் மிகவும் ஆச்சரியமான ஒரு ஜெபம். தேவரீர் என்னுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணும், அதுக்கு தேவையான மனித ஒத்தாசையும் மனுஷ கண்களிலே தயவும் எனக்கு கிடைக்கும்படி செய்தரலாம். ஆபீஸ்க்கு போகும்போதும் நாம தினமும் இந்த ஜெபத்தை பண்ணணும். ஆபீஸ்ல காலை உள்ள வைக்கும் போது, தேவரீர் இன்னைக்கு முழுவதும் என் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும், அதற்கு தேவையான மனித சப்போர்ட், மனிதனுடைய ஒத்தாசை, மனிதனுடைய இரக்கம் தேவ கிருபையினால எனக்கு உண்டாகட்டும். இவ்வளவு ஒரு அழகான ஜெபம். நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, பேங்குக்கு போனா ஆபீசரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய காரியம் சித்தியாகும். ஜெபத்தை கேட்கிறவர் உண்மையுள்ளவர் இல்லையா? அர்தசஷ்டா ராஜாவினுடைய கண்களிலே நெகேமியாவுக்கு இரக்கம் கிடைச்சுதா கிடைக்கலையா? கிடைச்சது. அதனால காரியம் கைகூடி வந்தது. காரியம் கைகூடி வந்தது. அவங்க எருசலேமுக்கு திரும்பி போய் இடிந்து போன அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட எருசலேமின் தேவாலயத்தையும் மறுபடியும் திரும்ப கட்டி எழுப்பினார்கள் என்று நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். காரிய சித்தி உண்டாகும்படி இந்த ஜெபத்தை நம்ம தினம் பண்ண கற்றுக்கொள்வோம். எங்க கால் வச்சாலும் காரியம் முடியணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜெபத்தை பண்ணுங்க. அப்பா, இந்த இடத்துல நான் கால் வைக்கிறேன். தேவரீர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணி நான் யாரை சந்திக்க போறேன்னா உங்க கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்தரலாம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வம், அப்பா, காரிய சித்தி தான் எங்களை வெற்றியுள்ள மனிதர்களாய் மாற்றும். நெகேமியாவை போல நாங்களும் அப்பா ஒரு பெரிய காரியத்துக்காக ஒரு மனிதனை, ஒரு ஆபீசரை, ஒரு தலைவரை, ஒரு பிரசிடெண்டை, ஐயா ஆபீஸ்ல உள்ள டைரக்டரை சந்திக்க புறப்படும் பொழுது ஐயா
நாங்கள் காரிய சித்தியை பெற்றுக்கொள்ளும்படி அவங்க கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று சொல்லி இந்த ஜபத்தை செய்து நாங்கள் கால் வைக்கும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, இந்த நல்ல ஜபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய இரக்கத்துக்குள் எங்கள் எல்லாரையும் சரண்டர் பண்ணுகிறேன். இந்த காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நாள் முழுவதும் எங்களுடைய காரியங்களெல்லாம் கைகூடி வரும்படி எங்களுக்கு மனித ஒத்தாசையும் தேவ கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.